வணக்கம் மக்களே, நான் உங்கள் விஷால். விஷாலின் பல யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் டைமாக குக்கிங் வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ பிரியாணி செய்யறது எனக்கே இதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸாலாம் பார்க்குறேன். ஸோ பார்க்குறவங்களுக்கும் என்னோட பிரியாணி தான் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கும்னு நினைக்கிறேன். 1/2 kg வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மட்டன் பிரியாணி, தம் மட்டன் பிரியாணி நம்ம செய்ய போகிறோம். சமைச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, நல்லா சமைச்சிருக்கேன். ஆனால் பிரியாணி வந்து லைஃப்லேயே இதான் ஃபர்ஸ்ட். அதுக்கான தேவையான பொருட்கள்லாம் நம்ம வந்து எடுத்து இங்கே வச்சுருக்கோம். பாஸ்மதி ரைஸ் பிரியாணி செய்ய போகிறோம். பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ ரைஸை வந்து நம்ம கழுவிட்டு ஊற வச்சுருக்கோம். வெங்காயம், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 65க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மசாலாலாம் போட்டு, ஏன்னா வெறும் மட்டன் பிரியாணி நல்லா இருக்காதுல்ல, அதுக்கு சைட்ஸ் கண்டிப்பாக தேவையில்லை. இப்போ ஊற வச்சாதான் நான் பிரியாணி செஞ்சு முடிக்கும்போது இது வந்து கரெக்டாக அந்த பதத்துக்கு வரும். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. பார்த்துடும். ஓகே, அப்படியே பத்து அரைச்சிட்டோம். நம்ம வந்து ஆனியன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆனியன் வந்து ஏன் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பட்டைலாம் வச்சுருக்கோம். 2 பட்டை, 2 கிராம்பு, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு இந்த 1/2 kgக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்பைசஸ் போட்டுட்டு ஆயில் வந்து ஒரு 100 கிராமுக்கு ஆயில், ஒரு 100 கிராமுக்கு வந்து நம்ம வந்து ஆயில் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ண வேணாம், கடலெண்ணெய் ஒரு 100 கிராமுக்கு நம்ம எண்ணெயை ஊற்றிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ஆனியன் வந்து நமக்கு நல்லா வதங்கி வரணும், கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும். ஸோ நம்ம அது வரைக்கும் அது வதங்கட்டும். நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா வதங்கட்டும். ப்ரௌன் கலரில் வந்தால் தான் நம்ம இதில் எந்த ஸ்பைசஸும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறது கிடையாது. மிளகாத்தூள், பச்சை மிளகா, பிரியாணிக்கு தேவையானது மட்டும்தான். எக்ஸ்ட்ரா இந்த கரம் மசாலா, மற்றபடி பிரியாணி மசாலா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு சிம்பிளான ஒரு பிரியாணி, தம் பிரியாணி. ஒரு 1/2 kgல இருக்கோம், வீட்டில் ஒரு 3-4 பேர் இருக்கோம் சாப்பிட்லாம் அப்படின்னா அது வந்து சிம்பிளாக நமக்கு தேவையான அளவுக்கு அப்படி செஞ்சுக்க போகிறோம். அந்த ஆனியன் வந்து நல்லா அந்த ப்ரௌனிஷ் ஆனால் தான் பிரியாணி அவுட்புட் வந்து நம்ம எந்த எசன்ஸும் ஆட் பண்ணாமல் பிரியாணி வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவரில் வரும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். பாய்ஸ்லாம் வந்து ஒரு ஹஸ்பண்டாக இருப்பீங்க, ஒரு பிரதராக இருப்பீங்க, ஒரு ஃபாதராக இருப்பீங்க. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த பிரியாணி வந்து செஞ்சு சர்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. நல்லா இருக்கு, நல்லா இல்லை, பட் நம்ம ஒரு நாளைக்கு வந்து கிச்சனில் வந்து இதெல்லாம் செய்யும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், சாப்பிட்றவங்களும் சந்தோஷமாக இருக்கும், பரிமாற நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் பேசிக்கிட்டே இருந்து கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. கிச்சன் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, if you are empty it, fill it. If you dirty it, clean it. If you open it, close it. If you cook it, share it. ஸோ அதான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ இது வந்து எங்களுடைய ஹோம் மினிஸ்டர் அம்மா வந்து இதை வச்சுருந்தாங்க, வந்து அப்படி தான் இருக்கணுமா. அதனால் ஸ்பைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தம்பி வந்து குன்னூர் போயிருந்தார். குன்னூர் போயிட்டு சாரி காய்ஸ், மூணார் போயிருந்தாரு. ஸோ மூணாரில் வந்து ஸ்பைசஸ்லாம் வந்து எப்பவுமே மலை பிரதேசங்கள் ஸ்பைசஸ் அதிகமாக இருக்கும்ல, நல்லா இருக்கும். அதனால் வரும்போது இந்த டப்பா ஒன்று வாங்கிட்டு வந்தார். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்பைசஸ் போட்டிருக்கோம், வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்தடுத்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும். புதினா, அதுவும் அதே அளவுக்கு ஒரு 1/2 கட்டு, சும்மா ஒரு 10 செகண்ட்ஸ் இது நம்ம இது பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது பண்ணாம அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுங்க, 2.5-3 டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டணும். பச்சை மிளகா, இப்போ உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும், கொஞ்சம் அந்த நம்ம ஸ்பைஸ் எதுவும் ஆட் பண்ணலை, ஒரு 3-4 நம்பர் எடுத்துக்கங்க, மீடியம் சைஸ் எடுத்துக்கிட்டு ஆட் பண்ணிக்கும். அடுத்து வந்து சில்லி பவுடர், தனி மிளகாத்தூள் போடுறது வந்து பெட்டர். தனி மிளகாத்தூள், சக்தி மிளகாத்தூள்,
காஷ்மீர் சில்லி பவுடர், ஏன்னா நமக்கு வந்து ஆச்சி மசாலா, நமக்கு வந்து ஃப்ளேவர் எதுவும் நம்ம எசன்ஸ் எதுவும் ஆட் பண்ணல. அதனால் வந்து இது நம்ம போட்டோம்னா நமக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கிடைக்கும். இது வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் நம்ம கண்டிப்பாக வந்து கரெக்டாக சேர்க்கணும், நல்ல தயிராக சேர்க்கணும். அந்த தயிர் தான் வந்து புளிப்புக்கு நமக்கு வந்து பிரியாணிக்கு எடுத்து கொடுக்கும். நல்லா தயிர் ஊற்றணுன்னே நல்லா கிண்டி விட்டுக்கணும். அடுத்ததாக தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கட் பண்ணி சாஸ் கட் பண்ணி போட்டுருவோம். தக்காளி வந்து நமக்கு இந்த ஹை ஃப்ளேமில் வச்சாதான் நம்ம தக்காளி வந்து இதாகும். ஸோ 2 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு ½ பாயில் ஆகிருக்கு மட்டும். ஸோ மட்டன் வந்து ஒரு ½ பாயில் ஆகிருக்கு. ஏன்னா மட்டன் வந்து நமக்கு எப்படி இருக்கும் என்ன நமக்கு தெரியாது இல்லைங்களா, எந்த அளவுக்கு வந்து அந்த மட்டன் இருக்கிறது அப்படியே. அதனால் நமக்கு மட்டன் வந்து எப்போதுமே பிரியாணிக்கு வந்து நல்லா வெந்திருக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம தம் பிரியாணி பண்ணுறோம், அதனால் மட்டனை வந்து முன்னாடி குக்கரில் போட்டு வச்சு நல்லா மசாலா கூட அப்படியே மட்டன் நல்லா கிண்டி, அப்போ தான் நமக்கு மசாலா அந்த ஸ்பைசஸ் வந்து நமக்கு அந்த மட்டனில் வந்து இதாகும். மட்டனுக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றுற அளவு பொறுத்து தான் அந்த அளவு வந்து நமக்கு மாறும், மட்டன் வேகிறது இருக்கும். ஸோ 800 ml தண்ணி ஆல்ரெடி ½ பாயில் ஆகியிருந்தாலும் அதை மட்டன் வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். லெமன் போடலாமா? ஓகே ஓகே உள்ளே போட்டுட்டு மட்டன் உள்ளே போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சிட்டோம். ஸோ ஐ ஹோப் மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அரிசி வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து தண்ணி மட்டும் அப்படியே லைட்டாக வடிகட்டிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம வந்து அரிசி அப்படி இதில் இந்த அரிசி வந்து நம்ம அப்படியே உடையாம, ஏன்னா பாஸ்மதி அரிசி இல்லைங்களா, ஸோ அரிசி வந்து நம்ம உடையாம கொஞ்சம் அப்படியே கிண்டி ஒன்றும், அப்போ தான் நமக்கு வந்து அந்த இது வந்து ஓகே போட்டாச்சு. கரெக்டாக இருக்குது தண்ணி. பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணி வந்து இந்த அரிசி வந்து கொஞ்சம் பின்னாடி போடும். அரிசி வந்து பின்னாடி நல்லா உள்ளே வந்து முங்கியிருக்கு. அரிசி உள்ளே முங்கினாதான் நமக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து அரிசி உள்ளே பாயில் ஆகும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் நம்ம ஹையில் வச்சுட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் எல்லாமே. ஸோ இந்த மட்டன் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா தம் மட்டன் பிரியாணி. ஒரு 1/2 கிலோ மட்டன், 1/2 கிலோ வந்து பாஸ்மதி ரைஸில் நம்ம வந்து சிம்பிளாக ஒரு மட்டன் பிரியாணி செய்யணும். நம்ம ஒரு ஹையில் வச்சுட்டு நல்லா கொதிச்சு அந்த இதாகும். இப்போ வந்து நம்ம உப்பு காரம் கரெக்டாக பார்த்துக்கலாம். டீஸ்பூன் போட்டுக்கிட்டு
புளிப்பு கூட கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த லெமன் வந்து வச்சுருக்கோம், ஒரு அரை லெமன் வந்து வச்சுருக்கோம். ஸோ அந்த லெமன் மட்டும் போட்டுக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அதை வந்து we will try. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 65 ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அது ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஸோ அதை முன்னாடியே ஊற வச்சுட்டேன். நான் பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடியே ஒரு 1/2 hour 45 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து மசாலா போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். ஸோ நம்ம இந்த பிரியாணி தம்பாய் வரத்துக்குள்ளார நம்ம வந்து 65 செஞ்சிடலாம். இந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும் 65க்கு. அப்போ தான் நம்ம போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. நம்ம என்ன பண்ணோம், இப்போ சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம அந்த வந்து சிக்கனை எடுத்து பூண்டு ஒரு பட்டிக்கும் நல்லா ஓடிடுது பாருங்க 65. ஒன்று போகணும். மட்டன் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா தம் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு டைமு வாழ்க்கையிலேயே பிரியாணி செய்ய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நிறைய குக்கிங் வீடியோ போடலாமா, என்ன ரெசிபி செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். நாட் ஓன்லி நான்வெஜ், வெஜிடேரியனும் நம்ம நிறைய வெரைட்டியாக செய்வோம். சரிங்களா? நல்லா 65 நல்லா இருக்கா? ஆயிருக்கும்ல, கண்டிப்பாக 10 மினிட்ஸ் ஆயிருக்கும். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்லேயே பிரியாணி செஞ்சு அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. இப்போ அந்த தண்ணி இருக்கான்னு பார்த்துக்கலாம். லைட்டாக இருக்கு. ஸோ பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு நல்லா வந்துருச்சு. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழ். நல்லா அடியில பாருங்க, தண்ணியே இல்லை. ஓகேவா? நெய் போட்டு இன்னொரு மட்டன் பீஸ் எடுத்து நல்லா இருந்துருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் உண்மையாகவே நல்லா இருக்கு பிரியாணி. சத்தியமாக சூப்பராக இருக்குது. ஸ்பைசஸ்லாம் எதுவும் எக்ஸ்ட்ரா போடாமல் நல்ல ஒரு மட்டன் பிரியாணி. சிக்கன் 65 சிக்கன் பாருங்க, சிக்கனும் சாஃப்ட்டு நல்லா அப்படியே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய ஃபஸ்ட்டு ட்ரை எதிர்பார்க்கவே எந்த அளவுக்கு நல்லா வரும்னு. இன்னும் நல்லா வந்திருக்கு. ரைஸ் கூட நீங்கள் நல்லா பாருங்களேன் எந்த அளவுக்கு அடே குழையும் இல்லாமல் விரப்பாகவும் இல்லாமல் நல்லா கரெக்டான ஒரு பதத்தில் வந்துருக்கு. சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம விஷாலம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நாள் சந்திக்கிறேன். டாடா பை, see you. Thank you.